என்னடா அவார்ட் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்த வீடியோ எல்லாருமே போட்டாங்க, நம்ம சேனலில் மட்டும் வராமல் இருந்தால் எப்படி? வாங்க வீடியோ போடலாமா? இன்றைக்கி இன்னைய டே எங்களுக்கு சுஸ்மியாவோட அவார்ட் ஃபங்க்ஷன் டே எங்களுக்கு எப்படி போச்சு, நாங்கள் எப்படிலாம் ஃபன் பண்ணோம், எப்படிலாம் என்ஜாய் பண்ணோன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காசு கொடுத்துட்டியா? ஏய் பாத்து வா. அப்படி அடி. அவரை பாத்துட்டே இருக்காண்டி. இது எருமை வர்றதுக்கு நாங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? ஏர்போர்ட்ல பஸ்ஸே இல்ல, 1 மணி நேரமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போதான் சுசிமா வந்தாங்க. அவங்களுக்கு வர பஸ் டைம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரூட் தெரியல, அதனால நான் அப்படியே ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டாங்க. நாங்கள் கூட் ரோட்டில் இருக்கோம், வேப்பூர் கூட் ரோட்டில் இருக்கோம். பஸ் ஜாலியாக எல்லாரும் ஒன்றா போகலாம். அப்பப்போ ஓன் வாய்ஸ் வரும், அப்பப்போ நான் வாய்ஸ் கொடுப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக் ஓடுன இடத்துல எல்லாமே காப்பிரைட் விழுந்துரும் அப்படின்றதுக்காக நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காலையிலே எழுந்து நடு ரோட்டில் தான் போய் நின்னேன். எங்கள் ஊர் மெயின் ரோடு அதுதான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 8:12க்குலாம் வேப்பூர் கூட் ரோடு வந்துட்டா ரம்யா ஆனால் அவளை போயிட்டு என்னால் அழைச்சிட்டு வர முடியல. பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு, அதனால் பசங்களை ஃபஸ்ட்டு ஸ்கூல் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் அவார்டு ஃபங்க்ஷன் போகணுன்றதுக்காக ரம்யா நம்ம வீட்டுக்கு வர வச்சுட்டா. அதனால் பசங்களை ஃபஸ்ட்டு வேன் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு நான் ரோட்டில் நின்னா எருமை மாடு வரவே காணோம். எப்படியோ அடிச்சு பிடிச்சி ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்துட்டா. ஸோ அவள் வந்ததுக்கப்புறம் அவளை கூட்டிகிட்டு நாங்கள் சூர்யா சிஸ்டருக்காக வெயிட் பண்ணோம். ஸோ சூர்யா சிஸ்டருக்கு வழி தெரியல. அவங்கக்கிட்ட நான் லொக்கேஷனுமே அனுப்பியிருக்கேன், இருந்தாலும் அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் தனியாக வர்றதுனால வழி தெரியாமல் ரொம்ப லேட்டு ஆக்கிட்டாங்க. 12 மணி ஆயிடுச்சு நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்கே. எப்படியோ அவங்களையும் வர வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு கூட் ரோட்டில் போயிட்டு நிறுத்திட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கக்குள்ளேயே பஸ்ஸு வந்துருச்சு. பஸ்ஸு வந்தாலும் அதில் நிறைய சாங்ஸோடனால எங்களால் ஓன் வாய்ஸ் கொடுக்க முடியல. அதனால தான் இந்த வாய்ஸ், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ ஒருடியாக பஸ்ஸை பிடிச்சி நாங்கள் ஆத்தூர் சேலம் இது வரைக்கும் நாங்கள் போனது கிடையாது. அதனால் நாங்கள் டீ குடிக்கிறோம். ஸோ பஸ்ல அது நேரம் ரொம்ப ஆத்தூர்ல இருக்கும். நீங்க ஆத்தூர் வந்தீங்கன்னா சாம்பலி நாங்க கடைசியா ஆத்தூர் வந்துட்டோம். என்னடி நோடி இந்த கையில நல்லா இருக்கும். நாங்க சேலம் வந்துட்டோம். என்ன சேலம் இதாக ரீச் ஆயிட்டோம். ஸோ எனக்கு வாமிட்டிங் பாருங்க, எலுமிச்சம்பழத்தை தண்ணி வச்சுட்டு தெரியல. ஒரு லெமன் ஜூஸ் அடிச்சாதான் என் மயக்கம் தெரியும். அந்த மாட்டு வண்டி கூட கொஞ்சம் வேகமாக போகல இருக்கு. நாங்கள் வந்த பஸ் உருட்டுறாங்க. அக்கா அக்கா சூர்யா சிஸ்டர் பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பேருக்கு சேலம் பஸ் ரீச் ஆகிட்டோம். அங்க ஆப்போசிட்ல பாருடி, பாருங்க நம்ம சேலம். நில்லுங்கடா, பின்னாடி கேமரால போறேன். இங்கதான் இருக்கு வா. நாங்க சேலம் ஆனா ரீச் ஆயிட்டோம். பாத்தீங்கன்னா நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு, பூ வந்துச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாங்க படம் அக்கா நம்ம சேலம் வந்துட்டோமா. இது பத்தியா 40 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு. ஏய் கீத்து தெரியலடி, எங்க வந்துட்டோம் நம்ம இப்ப சேலம் சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணிருக்கோம். சொன்னா வரல.
அவங்க 2 பேரும் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோ அட்டன் பண்ணோடனே ஒரு எதர்ச்சி அவங்க இருப்பாங்க. நீங்களும் ஒரு எடுக்கலனாலும் திட்டா, எடுத்தாலும் இப்படி சொல்றா, என்ன பண்றது? நீ மட்டும் ஃபோன் வச்சிருக்க, நான் மறுபடியும் வச்சிருக்கேன். எந்த ஊர்ல இருந்தாங்க? வா ஈஷா. அதானே எல்லாத்துலயும் அப்படியே பண்ணிக்கிறேன். நான் கருப்பா இருக்கேன், ஒயிட்டா இருக்கா. இது வீடியோ வாங்க சாப்பாடு அப்படியே பாருங்களா வஞ்சனைய. அவர் கேட்க சாப்பாடு இருக்கு, இதுக்கு இது பண்ணினா அடிச்சு கேட்பாங்க. போன்லயே அப்படிதான் கேக்குறாங்க. இல்ல இல்லன்னு ஒரே மாதிரி ஒரே ஹேர் ஸ்டைல். உங்களை எல்லாம் பார்த்து இவ மாடு நின்றத எனக்கு பிரச்சனை இல்ல, அது அப்படிதான் கூப்பிடுமே. இவ கூப்பிடுறத அடுத்து வந்து பஸ் வர வரைக்கும் நாங்க சூர்யா சிஸ்டருக்கு வந்து டீ வேண்டாம்னு சொல்றாங்க. அப்புறம் ஆமா நாங்க இப்படியே தாங்க சுத்திட்டு இருக்கோம். அங்க போய் எதையும் பார்க்க போறது கிடையாது. அது முன்னாடி நீங்க 2 பேரும் வெள்ளையா தெரியுங்க, பின்னாடி 2 பேரும் கருப்பா தெரியும். நாங்க வெள்ளையா இருக்கோம். நீ வெள்ளையா நிஜமா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுடா. கிளம்ப போறோம். பஸ் வரைக்கும் நான் பஸ் வரல, வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். எத்தனை டீ அதுக்கு பஸ் வர்றதுக்குள்ள உள்ள போக சேலம் பஸ் ஸ்டாண்ட சுத்தி பார்த்துட்டு இருக்கோம் 1 ஹவரா. ஆமா அதான் எல்லாத்தையும் சிஸ்டர் நல்லா தெளிவா அங்க போயிட்டுலாம் டைலே கிடைக்காது. சிஸ்டர் மெம்பர்லாம் வந்திருக்கோம். இடத்துக்கு வாடி 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 கவர் எங்க உட்கார்ந்து வர இந்த இதுல உட்காருங்க. இங்க வாங்க செல்வா ப்ரோ. நாங்கள் பார்த்தீங்கன்னா சிஸ்மியாவோட பஸ்ஸை கண்டுபிடிச்சிட்டோங்க. எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு பஸ்ஸில் ஏறியாச்சு. பின்னாடி யார் கை காமிக்கிறாங்கன்னு தெரியுதுங்களா? நான் லலிதா சிஸ்டர் தான் கை காமிச்சிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரே வேனில் தான் ஏறினோம். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி சீட்டை பிடிச்சி உட்காந்துட்டோம். பட் கொஞ்ச நேரம் எல்லாருமே வந்துட்டு கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாட்டு போட்டதுமே அவங்கவுங்களும் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அப்படியே சிஸ்மியாவோட மெம்பருன்றதை விட எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸுன்ற ஒரு இதில் தான் போயிட்டுருந்தோம். ஸோ நல்லா இருந்துச்சு. நிறைய நல்ல பாட்டாக போட்டிருந்தாங்க. கொஞ்ச நேரம் வந்துட்டு பாட்டு கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே தான் போயிட்டுருந்தோம். பட் இந்த மலையில் ஏறக்குள்ளே தாங்க மயக்கமே வந்துட்டு பயங்கரமாக மயக்கம் வந்துருச்சு. ரொம்பவே முடியல, வாமிட்டே வர ஆரம்பிச்சிது. பார்த்திங்கன்னா என் கையில் பார்த்திங்கன்னா தெரியும், லெமன் வச்சுக்கிட்டே இருப்பேன். ஃபைனலா நாங்க வந்து வேன் விட்டு இறங்கிட்டோம். மயக்கம் தள்ளுது. இறங்குங்க போய் சொல்றாங்க. என்ன இடத்துக்கு போறீங்க? அதுக்கு போய் சொல்றாங்க. வேன்ல இருந்து நாங்க ஃபர்ஸ்ட் இறங்கிட்டோம். ஆமா ஃபாரஸ்ட் மேடோ வந்துட்டங்க. சோ ஃபாரஸ்ட்ன்றது கரெக்டான தெரியல. அது ஒரு மலைக்குள்ள மயக்கம் வருதா? பயங்கரமா மயக்கம். ஒரேடி அந்த காட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். காடு ஃபாரஸ்ட் மேடோக்கு வந்து வந்தாச்சா எல்லாமே வந்து வேற லெவல்ல வாங்க ஃபாரஸ்ட் மேடம் என்னது சிஸ்மியா ஈவன் வந்து உங்களை அன்புடன் வரவே. தம்பி மணி சேவர் உன் பேர் என்னமா? எருமை வரையா
நல்லா இருக்கு இடம் மாதிரி. ஆமா, நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோமே. So, இன்னைக்கு எனக்கு தெரியல. நாங்கள் வந்து வேன் விட்டே இறங்கி வந்துட்டு ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வேறு லெவல் இருந்துச்சு. லைட் செட்டிங்காக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒரு மலையில் தான் வச்சுருக்காங்க. பட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மலையோட ஷேப் உங்களுக்கு. ஆனால் என்ன போனதுமே வந்துட்டு ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கெலாம் ரொம்பவே குளிரும். லைட்டாக குளிர்னாவே ஒத்துக்காது. ஆனால் வந்துட்டு அந்த குளிர்லேயே நாங்கள் வந்துட்டு என்ஜாய் பண்ணியே ஆகணுமே. நம்ம இவ்வளோ லாங் போயிருக்கோம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துருக்கோம். இவங்க தான் பார்த்திங்கன்னா திரு பிரதர். ஸோ எனக்கு வந்துட்டு சில டவுட்லாம் கேட்டோம்னா ஃபேஸ்புக்கில் வந்து கிளியர் பண்ணுவாங்க, சொல்லி தருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அனிதா சிஸ்டரை பற்றி சொல்லவே வேணாம். என்னோட எப்படி சொல்கிறது, ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்சன் அவங்க. எனக்கு வந்துட்டு நான் இந்த யூடியூப்பில் இவ்வளோ வந்துட்டு வீடியோஸ் போடுறேன் அப்படின்னா அவங்க தான் ஒரு மெயின் காரணம். எனக்கு இப்படி போடணும், இப்படி எடிட் பண்ணணும், இப்படிலாம் காப்பிரைட் செக் பண்ணணும்னு சொல்லி கொடுத்த ஒரு நல்ல ஒரு தோழி வந்துட்டு எனக்கு அனிதா சிஸ்டர். அவங்கள பற்றி சொல்லணுன்னா நிறையா சொல்லணும். நான் எப்போவுமே லைவில் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவங்கள பற்றி. எப்போவுமே சொல்கிறது எப்படின்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு சின்னதாக உதவி பண்ணுறவங்கள கூட நம்ம கடைசி வரைக்கும் வந்துட்டு மறக்கவே கூடாது. அதில் எனக்கு ஒரு பர்சன் தான் வந்துட்டு அனிதா சிஸ்டர். லவ் யூ அனிதா சிஸ்டர். அவங்களாலையுமே எனக்கு நிறையா உறவுகள் இந்த மீடியாக்குள்ளே வந்துட்டு இந்த சோசியல் மீடியாவில் அவங்களால எனக்கு நல்ல உறவுகள், நிறைய உறவுகள் கிடைச்சாங்க. அவங்க எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே எனக்கு வந்து நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனாலே நான் வந்துட்டு எப்போவுமே உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா வாங்க சிஸ்மியாவோட ஈவெண்ட் எப்படிலாம் நடந்துச்சுன்னு பார்க்கலாமா. ஸோ நாங்கள் இங்கேருந்து வந்துட்டு வேன்லேருந்து இறங்கி போனதுமே பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு சாங்ஸு அந்த மாதிரிலாம் ஓட ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் வந்துட்டு நான் வாய்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேன். இங்கேருந்து போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி நம்ம சிஸ்மியா போயிருந்தோம் இல்லையா, அந்தோட ஐடி வந்து என்கிட்ட இருந்துச்சு. நம்ம ரம்யாவுக்கு பார்த்திங்கன்னா அங்கேயுமே ஐடி கிடைக்கல. இப்போ செகண்ட் சிஸ்மியா இந்த அவார்டுலேயுமே வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு ஐடி மிஸ் ஆயிடுச்சு, என்னன்னே தெரியல. அதனால் அவள் போடலைன்றதுக்காக என்னையுமே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டா. அது எனக்குமே ஒரு மாதிரி இருந்துச்சு. அவள் போடாமல் நான் எல்லாமே நாங்கள் வந்துட்டு 2 பேருமே மேட்சாகவே போட்டிருந்தோம். ஸோ அது மட்டும் மிஸ்ஸிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஐடி நானுமே போடலை. ஒரு 2 ஃபோட்டோவுக்கு மட்டும் அந்த ஐடியை போட்டு அதுக்கப்புறமா ஃபோட்டோ எடுத்தோம். ரியலாக சொல்ல போனால் எனக்கு வேனில் போகலே பயங்கர வாமிட்டுங்க, முடியவே இல்லை. ஆனால் நான் இந்த ஈவெண்ட்டில் நான் வந்துட்டு கிளம்பி ரெடி ஆகிட்டு இப்படி என்ஜாய் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. எனக்கு வந்துட்டு ரொம்ப தலைவலி வரும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நார்மலாகவே வலினாவே தாங்க முடியாது. எனக்கு வந்து பயங்கர ஹெட்டேக். அங்கே செம்ம பனி வந்து என்னால் அது இன்னும் ஏற்றுக்கவே முடியல. எதுவுமே எடுத்துகிட்டு போகலையா, காதுக்குள்ளே அந்த காற்று போக போக மண்டைக்கு ஏறுது பயங்கரமாக வலி. ஆனால் போயிட்டே நம்ம என்ஜாய் பண்ணாமல் வந்துட்டா ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமோன்னு திரும்ப வந்து ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக எல்லா வலியும் மறைச்சிட்டு நான் வந்து ரம்யாவுக்காகவும் எனக்காகவும் சிரிச்சிட்டு இருந்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பயங்கர என்ஜாய், பயங்கர கொண்டாட்டம். எப்படி சொல்கிறது, நிறைய கஷ்டங்கள் நம்ம மனசில் இருக்கும். ஆனால் இந்த ஈவெண்ட்டில் வந்துட்டு எல்லாருமே அதை மறந்து ஆடிக்கிட்டும் சிரிச்சுக்கிட்டும் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உஷா சிஸ்டரும் அவங்களோட ஹஸ்பண்ட் தான் நான் வந்து அங்கே மீட் பண்ணோம். இவங்களுமே எனக்கு வந்துட்டு யூடியூப் பற்றி நிறைய சொல்லி தருவாங்க சில விஷயங்கள்லாம். எனக்கு வந்து இவங்க எப்படி ஃப்ரெண்டாக ஆனாங்கன்னு பார்த்திங்கன்னா அனிதா சிஸ்டரால் தான். ஆனால் ரொம்ப குட் பிரதர் அவர் வந்துட்டு. எந்த டைமில் நம்ம மெசேஜ் பண்ணாலும் கண்டிப்பாக எனக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. நல்லா என்ஜாய் பண்ணி எப்படி ஆடுறாங்க பார்த்திங்களா, வேறு லெவலில் ஆடினாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் யாருமே இல்லை. நான் ரம்யா, பிரேமா சிஸ்டர், சூர்யா சிஸ்டர் தான் நாங்கள் வந்துட்டு போனோம். பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே அப்படியே மாறியாச்சு. நானும் ரம்யா, பிரேமா சிஸ்டர் மட்டும்தான் கொஞ்சம் ஒன்றாவே இருந்தோம். அப்புறம் அவங்களும் வீடியோ எடுக்கணுன்றதுக்காக நாங்கள் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணிலாம் எடுக்கல. நானாகவே வந்து செல்ஃபாக கொஞ்சம் நிறைய வீடியோ மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் வீடியோஸ்லாம் நான் வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அங்கே வந்துட்டு எங்களோட ஃபோன் வைக்கிறதுக்கே எல்லாருமே 2 ஃபோன் வச்சுருந்தோம். ஸோ நான் வந்துட்டு பிரேமா சிஸ்டர்கிட்ட என்னோடய பேகை வந்துட்டு தள்ளி விட்டுட்டேன். ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் கொஞ்சம் கூட முகம் சுழிக்காமல் என் பேகை கடைசி வரைக்கும் வச்சுருந்தது பிரேமா சிஸ்டர் தாங்க. சொல்லவே அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட தான் கொஞ்சம் நேரம் வந்து ஃபோனை கொடுத்துட்டோம். ஏன்னா என்னை வந்து ரம்யா தூக்குறேன்னு சொல்லியிருந்தா. அவள் தூக்குவலாம் என்னன்னு தெரில, இருந்தாலும் ஒரு இதுக்கு வந்துட்டு சரி தூக்குன்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துட்டோம். என்னை தூக்கி ஒரு ரவுண்டே அடிச்சிட்டான். ரொம்ப ஹாப்பி எனக்கு அங்கே வந்துட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா
நம்மளோட இன்ஸ்டா செலிப்ரிட்டிஸ்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா எங்கள் பேக் சைடில் ஒரு அண்ணா இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க தான் ரொம்பவே ஒரு ஜாலி டைப், நல்லா பேசினாங்க. நாங்கள் 3 பேர் மட்டும்தான் அங்கே பிரியாத ஒன்றாவே ஒட்டிக்கிட்டு இருந்தோம். நான் தள்ளி போனாலும் பிரேமா சிஸ்டர் கூட்டுருவாங்க, பிரேமா சிஸ்டர் தள்ளி போனாலும் ரம்யா கூட்டுருவா, இப்படியே நாங்கள் மட்டும்தான் 3 பேரும் ஒட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருந்தோம். நாங்கள் மட்டும்தான் வளைச்சி வளைச்சி அங்கே ஃபோட்டோ எடுத்தது, வீடியோ எடுத்தது எல்லாமே நாங்கள் 3 பேரும் வளைச்சி வளைச்சி நாங்களாவே எடுத்துக்கிட்டோம். பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பிரதர் வந்து எங்களையே தான் வந்துட்டு பார்த்துட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பார். பட்டு எந்த அளவுக்கு ஆடுறாங்க பார்த்தீங்களா, வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டு தாங்க. ரியலாக சொல்லப்போனால் வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டு தான், சூப்பராகவே இருந்துச்சு. எல்லாருமே வந்துட்டு அங்கே யாரெல்லாம் வந்திருந்தாங்கன்றதோட பர்டிகுலராக எனக்கு நேம் வந்து தெரியல, மன்னிச்சுக்கோங்க. ஸோ எங்களோட காஸ்டியூம்ஸ் எனக்கும் ரம்யாவுக்கும் வந்துட்டு இந்த சாரீ எப்படி இருக்குது, ஸோ எங்களோட இந்த காஸ்டியூம்ஸ் எப்படி இருக்குது, ரியலாக இருக்கா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே எனக்கு கமெண்ட்டே போட்டு விடுங்க. அப்பப்போ சின்ன சின்னதாக நாங்களும் டான்ஸ் ஆடலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இதே எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டெப்பை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விடலாம் அப்படின்றதுக்காக அப்பப்போ ஒரு கிளிப். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரதரை தான் நாங்கள் வந்து எடுக்க சொல்லியிருந்தோம். பட்டு அவர் வந்து எங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுக்குறதே எவ்வளோ பெரிய விஷயம், ஆனால் நீங்கள் என்ன இப்படி எடுக்கிறீங்க அப்படி எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாகவே எடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு கேமராமேனே வச்சிட்டோம். அந்த கேமராமேன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திரு பிரதர் தான். பிரதர் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் தான் வந்துட்டு நான் டான்ஸ் கொஞ்சமாக ஆடிக்கிறேன், வீட்டுக்கு போனோன்னா நல்லா தூங்கவே முடியாது நிம்மதியாக, கொஞ்சமாவது இங்கே என்ஜாய் பண்ணாதான் நான் வந்ததுக்கே ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு பிடிக்க வச்சிட்டோம். நாங்கள் பார்த்திங்கன்னா மேக்கப்லாம் எதுவுமே போடலைங்க. அந்த பிரதர் வந்து நாங்கள் மேக்கப் போட்டிருக்கோன்னு சொன்னதுனால நாங்கள் வந்து மேக்கப்லாம் போடல, ஜஸ்ட்டு வந்து ஐலைனரும் லைட்டாக லிப்ஸ்டிக் மட்டும்தான் போட்டிருந்தோம். நானும் அதான் போட்டிருந்தேன், ரம்யாவும் அதான். நாங்கள் 2 பேருமே மேக்கப்லாம் வந்துட்டு அவ்வளோவா ஈடுபாடு கொடுத்ததே கிடையாது. மேக்கப் வித் எப்படி சொல்கிறது, ஃபவுண்டேஷன், மாய்ஸ்சரைசர் எதுவுமே நாங்கள் வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம். நான் ஜஸ்ட்டு ஃபேர் லவ்லி போடுவேன், அவ்வளோதான். அவளுமே அவள் வந்துட்டு ஏதோ ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுவான், அது என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ளே நாமளுமே ஒரு டான்ஸ் ஆடிடணும்னு சொல்லிட்டு பிரதர் கூட தான் கொஞ்சம் டான்ஸ் ஆடினோம். விஜய் சாங் ஓடிட்டு இருந்துச்சா, அதனால தான் நாங்கள் வந்துட்டு மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் ரம்யா, அந்த பிரதரு, பிரேமா சிஸ்டர், நாங்கள் 3 பேர் வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். இந்த சாரியோட கலர் நல்லாயிருக்கு, சாரீ நல்லா இருக்குன்னு ஈவெண்ட்லேயும் ஒரு 2-3 பேர் எங்ககிட்ட சொன்னாங்க. ஸோ வீடியோ பார்க்குற நீங்களும் வந்துட்டு சாரீ நல்லா இருக்கா, கலர் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். போட்ட ஆட்டத்தில் எங்களுக்கு டீ குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக பசியுமே எடுத்துக்கிச்சு. அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படா சாப்பாடு போடுவாங்க, ஏன்னா நாங்கள் போனதை லேட்டாக போனோம், அதனால் எங்களுக்கு டீ எதுவுமே கிடைக்கவே இல்லை. போனதுமே வந்துட்டு அர்ஜெண்ட்டாக கிளம்பணும். வந்துட்டு அர்ஜெண்ட்டாக கிளம்பி கடைன்னு இதுக்குள்ளே ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம், ஸ்டேஜுக்கிட்ட வந்துட்டோம். அதனால் டீ எதுவுமே குடிக்கல, கொஞ்சம் பசி எடுத்துக்கிச்சு. அதனாலுமே அது மட்டும் இல்லாமல் நான் வந்து டேப்லெட் போட்டே ஆகணும் இல்லையா, அதனால் நான் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்றதுக்காக ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ளே நாங்கள் வந்துட்டு கொஞ்சமாக லைட்டாக ஒரு 1/4 மணி நேரம் என்ஜாய் பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். 1/4 மணி நேரம் தான் எங்களோட டைமே அங்கே. அது வரைக்கும் கொஞ்சம் சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த செல்ஃபாக கூட நம்மளை சுற்றி ஃபோட்டோ எடுக்கல, அது என்னன்னு கூட எனக்கு தெரியாது. நானும் ரம்யா, பிரேமா சிஸ்டர் வந்துட்டு அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். கண்டிப்பாக எல்லாருமே நினைப்பீங்க, நீ போடுற ஆட்டத்துக்கு உனக்கு தலைவலியா, வாமிட் வந்துச்சா, தலை சுற்றுச்சா, இதெல்லாம் எதுவுமே தெரியலையே அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஏன் அப்படின்னா நானுமே வீடியோ பார்க்கக்குள்ள எனக்கே அப்படி தான் தோணுச்சு. நமக்கு நிஜமாக தலைவலி இருந்துச்சா, நமக்கு நிஜமாக வாமிட் வந்துச்சா அப்படி தான் நினச்சோம். அவ்வளோ முடியலங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கக்குள்ளே நம்ம அன்றைக்கி என்ஜாய் பண்ணிக்கிட்டா தான் அதுக்கப்புறம் நம்ம எப்போ மீட் பண்ண போகிறோமோ, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும் சும்மாவா சொன்னாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த டைமை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ நாங்கள் லாஸ்ட் வந்து சிஸ்மியா போனக்குள்ளே கூட இந்தளவுக்கு நாங்கள் என்ஜாய் பண்ணலை. அப்படியே சீட்லேயே உட்காந்துட்டு நானும் ரம்யா மட்டும் ஒரு சாங்க்கு வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ இதையும் மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா, எனக்காக தான் வந்துட்டு ரம்யாவுமே லீவ் போட்டு வந்தா. நான் இந்த ஈவெண்ட் எதுக்காக வந்தேன் அப்படின்னு சொன்னால், நான் வந்துட்டு அனிதா சிஸ்டருக்காக தான் வந்தேன். கண்டிப்பாக அவங்க வந்து இவ்வளோ லாங்கில் ட்ராவல் பண்ணி வராங்க, ஸோ அவங்கள பார்க்க முடியாதுல்ல மறுபடியும். அதுக்காக இங்கே போனால் எல்லாரையுமே பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து போனோம். கண்டிப்பாக எனக்கு உடம்பு தாங்க சரியில்லை, நம்புங்க சரிங்களா. ஆனால் அதோடையும் நான் இவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கேன்ல, எனக்கே கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. யாரும் பேட் கமெண்ட் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க, பேட் கமெண்ட் கொடுத்து டவுன் பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்சால் சின்னதாக கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்துட்டு அடுத்தடுத்து எங்களுக்கு வீடியோ போடுறதுக்காக இருக்கட்டும். ஸோ கொஞ்சம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வந்து எங்களுக்கு அடுத்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் சரிங்களா. நிறைய பேர் எங்களுக்கு சொல்லாமலே சப்போர்ட் பண்ணுறீங்க, தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன்.
நான் வந்துட்டு இந்த மீடியாக்குள்ளே வரக்குள்ளே ரொம்பவே பயந்துட்டு தான் வந்தேன். நம்மளை தப்பாக பேசுவாங்களோ, பேட் கமெண்ட் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து புதுசு இல்லையா, அப்போ வந்து அப்படி தான் இருக்கும். பட் நம்ம வந்து இதில் ஒரு சோர்ஸ் இருக்குது, நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா நம்மளை அதான் சொல்கிறேன்னா, நம்மளை புரிஞ்சவங்களே நம்ம தப்பாக பேசக்குள்ள முன்ன பின்ன தெரியாத யாரோ தப்பாக பேசுகிறதுனால நம்ம வருத்தப்படவே கூடாது. அதெல்லாம் அப்படியே காற்றுல போகிற அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும். நம்ம முன்னேறணும் அப்படின்னா யாரையும் திரும்பி பார்க்காத நம்ம முன்னேறி போய்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். பனியில் பார்த்திங்கன்னா வந்து யாருக்குமே அந்தளவுக்கு சாப்பிடவே செட் ஆகலை. யாருமே சரியாக சாப்பிடவே இல்லை. எங்கள் குரூப்பில் நாங்கள் உட்காந்துருந்ததில் சரியாக யாருமே சாப்பிடவே இல்லை. சாப்பாடு நான்வெஜ் எல்லாமே ஓகே தான். பிரியாணி நான்வெஜ் போட்டிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி எல்லாமே போட்டிருந்தாங்க. சப்பாத்தி எல்லாமே இருந்துச்சு. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் 2 வாயில் வச்சுட்டு அவ்வளோதாங்க சாப்பாடை முடிச்சிட்டாங்க. நான் அந்தளவுக்கு வந்து சரியாக சாப்பிடலை. ஸோ இருந்தாலும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. நாங்களுமே கிளம்பி வந்துட்டோம். இவர் தானே ஆட்டோ கேட்டாலாம், அதான் நீங்களான்னு கேட்டேன். உங்களுக்கு ஃபோனே எமர்ஜென்சிக்கு வராதுண்ணா. செம்ம எப்பவுமே அப்படிதான் அது. நாங்கள் வந்துட்டு சேலம் பஸ் ஏறக்குள்ளேயே வந்துட்டு ஆட்டோ அண்ணாவுக்கு வந்து கால் பண்ணி கேட்டுட்டேன். ஆனால் நான் இந்த மாதிரி அன்டைமில் தான் வருவேன். ஸோ நீங்கள் வேப்பூர் கோட் ரோட்டில் வெயிட் பண்ணுற மாதிரியா இருந்தால் நாங்கள் வந்துட்டு கிளம்பி வருவோம், இல்லைனா ஸ்டே பண்ணிவிட்டு வருவேன்னு சொன்னேன். அந்த அண்ணாவுமே நான் இல்லைம்மா வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தைரியத்தில் தான் நாங்கள் வந்துட்டு அந்த டைமுக்கே அங்கேருந்து சிஸ்மியா பஸ்லேருந்து சேலம் வந்துட்டு சேலம்லேருந்து மறுபடியும் ஆத்தூர் வந்தோம். ஆத்தூர் வந்து இறங்கி பார்த்தா ஒரே ஒரு பஸ்ஸு தாங்க நின்றுச்சு. பஸ்ஸே அந்த டைமில் இல்லை, நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம். ஆனால் பஸ்ஸு கிடச்சிச்சு, ஒரு பஸ் இருந்துச்சு. இந்த கண்டக்டர் வந்து ரொம்ப நல்லவங்க, எனக்காக ஒரு சீட் பிடிச்சி கொடுத்தாங்க. லாஸ்ட்டு சீட்டில் தள்ளி உட்கார சொன்னாங்க. நாங்கள் 2 பேருமே அந்த சீட்டில் உட்காந்துட்டு ஒரு வழியாக வந்துட்டு வரக்குள்ளே ஃபோன் பண்ணால் அந்த அண்ணாக்கு காலே போகலை, ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கப்புறம் ரீச் ஆகிடுச்சு. அவருமே எனக்கு முன்னாடி வந்துட்டு வேப்பூர் கோட் ரோட்டில் நின்னாங்க. ஸோ அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தால் பார்த்திங்கன்னா தம்பி தாங்க வந்து கதவையே திறந்தான். தூங்கவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையிலே நான் எழுந்துட்டோம். நாங்கள் வந்ததே 4 மணிக்கு தான் படுத்தோம். 4 மணி ஆயிடுச்சு. ஆமாம் 4 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் படுத்தோம். படுத்து காலையிலே வந்து எங்களுக்கு தண்ணி வந்துடுமா, எழுந்து தான் ஆகணும். அதனால் நான் தண்ணி பிடிச்சேன். ரம்யா தான் வந்து பாத்திரம்லாம் விளக்கி கொடுத்தா. நாங்கள் 2 பேரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சமாக ரீல்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பி மறுபடியும் வேப்பூர் கோட் ரோட்டுக்கு வந்து ரம்யாவை பஸ் ஏற்றியோட வந்திருக்கேன். ஏன் அவள் மாஸ்க் போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளுக்குமே டஸ்ட் அலர்ஜி நிறையா இருக்குது, அதனால தான் மாஸ்க் போட்டிருக்கா. ஸோ எங்களோட இந்த 2 நாளும் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோவில் எதனா தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நீங்கள் கொடுங்க. என்னால் முடிஞ்ச சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு நான் தரேன். தேங்க்யூ, பாய்.